ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் வெள்ளிக்கிழமை. இன்றைய சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு கொஞ்சம் டெராஸ்க்கு வந்தேன். டெராஸ்க்கு எதுக்கு வந்தேன்னா, கொஞ்சம் வேலை இருந்தது. நம்ம வீட்டில் ஓடுங்க, நான் ஃப்ளாட்டில் இல்லை, ஒரு ஓடு இருக்கிற வீடு தான். அப்போ ஓட்டில் நிறைய பாசி அடைஞ்சி ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக விழுந்து விழுந்து அடைச்சிக்கிட்டு ஆக்சுவலாக தண்ணி இது வழியாக வரணும், இது வழியாக வரவே இல்லை. அப்போ என்ன செய்யுதுன்னா, ஆப்போசிட்டில் ஃபுல்லாக செவுத்தில் பட்டு இந்த கருப்பாக இருக்குது தெரியுமா, பட்டு உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போய் அந்த பிள்ளைங்க ரூம் எல்லாம் அப்படியே தரையெல்லாம் தூக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் மோதம் கோக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த சொந்த வீடெலாம் வச்சுருந்தா இந்தமாரி செலவுலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தண்ணி இருக்குது, தண்ணி இந்தமாரி செவரில் படும்போது அதை கவனிக்கணும். இது செவர்லையோ இல்லை சீலிங்லலாம் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக கவனிக்கணும். எங்கள் அம்மா அப்போ சொல்லுவாங்க, நான் இப்போ தான் எனக்கு வரப்போ தான் நமக்குன்னு வரப்போ தான் வழி தெரியுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு விஷயத்த நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கணும் தான். ஏன்னா இப்போ வீடு எல்லாமே அழுக்காக இருந்து தான் அந்த வேலை கொஞ்சம் நடந்தது மேலே. ஸோ இப்போ கீழெல்லாம் அழுக்காக இருக்கவும் க்ளீன் பண்ணலாம் டெரஸ்ன்னு வந்தப்போ தான் ஒரு 2-3 செடி வாங்கி வச்சேன்னா அதையும் இன்றைக்கே வச்சிடலாம் அப்படின்ற போது தான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஆன் பண்ணேன். என்னன்னு பார்ப்போம், திருப்பி காட்டுறேன். இந்த செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாம்போ செடி, அதாவது பாம்போ தான் சொல்லுவாங்க. இது அழகுக்காக வைப்பாங்க. அதே நேரம் எல்லா இடத்துலையும் அழகுக்குன்னு வச்சுப்பாங்க. ஆனால் இது உண்மையிலே ஒரு நல்ல ஆக்சிஜன் கொடுக்குற செடி. வீட்டுக்குள்ளே வச்சா ரொம்ப நல்லது. இப்போ இதில் நான் வைக்க போகும்போது ஒரு விஷயத்தை பார்த்தேன். இது என்ன தெரியுதா, மண்புழு. அதாவது உழவர்களின் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண்புழுவோட வேலை என்ன, எப்போதுமே மண்ணை நல்லா கிளறி கொடுத்து நல்லா வச்சிருக்கிறது. அதாவது ஒரு டிராக்டரோ ஒரு மாடோ செய்யக்கூடிய வேலை இந்த மண்புழு செய்யும். இந்த மண்புழு அந்த மண்ணை கிளறி கொடுத்து அந்த அளவுக்கு மண்ணை ஒரு மாதிரி வளமான மண்ணாக வச்சிருக்கும். எந்த மண்ணில் மண்புழு அதிகமாக இருக்கோ அந்த மண் வளமான மண் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார். அப்போது இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஒரு குட்டி செடிக்குள்ளே அது இருந்தது. ஸோ நான் இதோட வச்சு அவங்கள உள்ளே வச்சிருவேன். இருந்தாலும் அந்த விஷயத்தை பார்க்கும்போது நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நீ இப்போலாம் மண்புழு உருவாக்கி காசுக்கு விற்கிறாங்க. முன்னாடி எருக்குழின்னு ஒன்று போடுவாங்க, எரு மாட்டு சாணம் அதெல்லாம் இருக்கும். அதில் போய் கிளறனாலே அவ்வளோ மண்புழு வரும். இப்போ ஃப்ரான்ஸில் நிறைய இருக்குங்க. தெருவுக்கு தெருவு அப்படியே மழை பெஞ்சா ரோட்டில் அப்படியே நெளிஞ்சிட்டு கிடப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் இப்போ அதிகமாக பார்க்க முடியல. ஆனால் இன்னொரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் தமிழ் கடைக்கு போயிட்டு வரும்போது கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தோமா, அதில் ஒரு 2-3 கிளை, அதில் இந்த சின்ன கிளையை வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா அதில் துளிர் வந்திருக்கு. ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அது குளிரில் வைக்கக்கூடாது, நான் உள்ளே கொண்டு வைக்க போகிறேன். இது எப்படி வளருது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்தது ஒரு செடி ஒரு கம்பு இருந்தது, நட்டு வச்சேன். பட் ஆனால் இது இப்படி திறந்துருக்கு. இது மேலே ஏதாவது வச்சா வளருமான்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த சமையல் வீடியோ போடும்போது ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம காரைக்கால் தான். ஸோ இந்த மாதிரி செடிகள் நிறைய வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே, டெராஸ்லலாம். ரொம்ப நமக்கு நல்லது, நம்ம சுவாசத்துக்கு.